அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே ஈமான், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, முஃமினாக ஆகுவது, இந்த ஒரு பெரிய நற்பாக்கியத்திற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நற்பாக்கியத்தை வர்ணிக்கிறான், புகழ்கிறான் என்றால் அது அல் இல்ம், கல்விதான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஃமின்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான், தகுதியை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் அவனிடத்திலே. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் கல்வி கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை பொதுவான முஃமின்களை விட தகுதிகளால், பதவிகளால், அந்தஸ்துகளால், மதிப்பு மரியாதையால் மேலும் அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டே இருப்பான். ஒரு மார்க்க அறிஞர், ஒரு மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஒரு கல்வியாளர், ஒரு மாணவர், அவருடைய இறுதி மூச்சு வரை அவர் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொண்டிருக்கின்ற போது, தான் கற்றதை பிறருக்கு அவர் கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்தஸ்து, அவருடைய தகுதி அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து கொண்டே போகிறது. அவருடைய இறுதி மூச்சு வரை அவருக்காக அல்லாஹ்விடத்திலே தரஜாத்துகள் உயர்த்தப்படுகிறது.